ரட்சகரேசு வந்துவிட்டார், என் வீட்டில் ரட்சிப்பு வந்துவிடும். ரட்சகரேசு வந்துவிட்டார், என் வீட்டில் ரட்சிப்பு வந்துவிடும். பரிகாரி இயேசு வந்துவிட்டார், நோய்கள் பறந்து ஓடிவிடும். பரிகாரி இயேசு வந்துவிட்டார், நோய்கள் பறந்து ஓடிவிடும். இயேசுவே வாருமையா, என்னோடு வாழுமையா. இயேசுவே வாருமையா, என்னோடு வாழுமையா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு உன்னதத்தின் சகல ஆசிர்வாதங்கள். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3. நாம் யார் யாரை ஆசிர்வதிக்கிறோம்? நமக்கு பிரியமானவர்களைத்தானே. என்றாலும் இன்னும் ஒரு சமயத்தில் நாம் ஆசிர்வதித்தவர்களை நாமே சபிக்காவிட்டாலும் அவர்களை குறித்து மனஸ்தாபம் அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகாது என்று சொல்ல முடியாது. என்றாலும் மறுபுறத்தில் நாம் கூறும் ஆசிர்வாதங்கள், இவ்வுலகம் தரும் ஆசிர்வாதங்கள் நிலையானவைதானா? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்ட மரியாளின் வாழ்வு நமது கணக்குப்படி ஆசிர்வதிக்கப்பட்டவதாக இருந்தது. ஒரு கன்னி கர்ப்பமடைந்ததும் குழந்தையை படுக்க வைக்கவும் இடமில்லாமல் மாட்டுத் தொழுவத்தில் கிடத்தியதும், எதிரிகளுக்கு தப்பி எகிப்துக்கு ஓடியதும், குடும்பத்துக்கு மூத்தவர் தன் குடும்ப பொறுப்பை விட்டு சென்றதும், தவறு ஏதும் செய்யாத மூத்த மகன் அடிபட்டு சிலுவையில் மறிப்பதை காண நேரிட்டதும் இவை யாவும் ஆசிர்வாதமா? வார்த்தை பொய் சொல்லாது என்றால் மரியாளின் ஆசிர்வாதம் எது? ஆம், ஆதி முதலாய் தேவ திட்டத்தில் இருந்த தேவகுமாரன் வந்து பிறக்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் இந்த மரியாளே. தேவகுமாரனின் பிறப்பிலும் மனுஷகுமாரனாய் மரித்த போதும் அருகில் இருக்கிற பாக்கியம் பெற்றவளும் இவளே. இதிலும் மேலாக இயேசுவே ஆண்டவர் என்ற விசுவாசத்தை பெற்று சீஷர்களோடு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கும் கிருபையை பெற்றிருந்தாளே. இதைவிட மேன்மையான ஆசிர்வாதம் எது? இங்கே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறார் பவுல். அதாவது சகலமும் நமக்கே கிறிஸ்துவுக்குள் என்னும்போது தேவனை அறிகிற அறிவின் சகல நன்மைகளும் நமக்கே அருளப்பட்டுள்ளது. அதாவது ரட்சிப்பு, அவருடைய இரக்கம், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், தெய்வ சித்தத்தை அறிந்து அதையே செயற்படுத்தும் வல்லமை, இவற்றிலும் மேலாக நித்தியமாக கிறிஸ்துவோடு வாழுகின்ற பாக்கியம். இன்னும் என்ன சொல்ல? இவை யாவும் நமக்கு அருளப்பட்ட ஆனந்த பாக்கியம். ரட்சிப்பின் மூலம் கிறிஸ்துவுடன் நாம் உறவை பெற்றிருப்பதால் இப்போதே இவ்வாழ்விலே இந்த ஆசிகளை எல்லாம் நாம் அனுபவிக்க கிடைத்திருப்பது மிகப்பெரிய பாக்கியமாகும். இந்த ஆசிகள் யாவும் உன்னதங்களினுடையது என்பதால் இவை ஒருபோதும் மாறாது, அழியாது. இவை நித்தியமானது. இது உலகத்துக்குரியவை அல்ல, நித்தியத்துக்குரியவை. பிரியமானவர்களே, இவற்றை தராசின் ஒரு புறத்தில் வைத்து இந்த உலகம் தரும் சகல ஆசிகளையும் மறுபுறத்தில் வைத்தால் தராசு எப்பக்கம் சாயும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, அழியாததும் நித்தியத்துக்குரியதுமான உன்னத ஆசிர்வாதங்களினால் எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீர். இந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. ஆமேன்.